ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி கிராண்ட் ஃபைனல், அதாவது இன்றைக்கி கடைசி நாள், பிக் பாஸோட கடைசி நாள். மக்களே, நல்லா என்ன சொல்கிறது, எல்லோரும் ஓரளவு ஒரு 80% பேர் முடிவு பண்ணியிருப்பாங்க. பரவாயில்ல, முத்துக்கு கொடுத்து போட்டோம், ஆனால் சௌந்தர்யா ரன்னராக வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். அந்தளவுக்கு செகண்ட் ப்ளேஸ் சௌந்தர்யா கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு முத்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, விஷால் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பொருளையை கிளப்பி விட்டுருந்தாங்க. அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு முத்து கொடுப்பாங்க தான் எனக்கு முத்து கொடுப்பாங்க தான் எனக்கு இது இருந்துச்சு. ஏன்னா முத்துக்கு ஒரு சப்போர்ட், பயங்கர ஹெவி சப்போர்ட் இருக்குது, அதனால் கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அது கரெக்டாகிடுச்சு. செகண்ட் மட்டும்தான் யார் கொடுப்பாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. சௌந்தர்யா கொடுப்பாங்களா, இல்லை இடவுல கொலை போட்டாங்களா பார்த்தீங்களா, இந்த விஷால் கொடுப்பாங்கன்னு ஒரு கேங்கு பொருளையை கிளப்பி போட்டுச்சுல, அது மாதிரி ஏதாவது விஷால் கொடுப்பாங்களான்னு சொல்லி இருந்துச்சு. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பொருளையாகவே போயிடுச்சு. வசந்தி எவனா ஒருத்தங்க வசந்தியை கிளப்பி போட்டுறான் அலையலாம். சரி, அப்புறம் கரெக்டாகி போச்சுங்களா. அப்புறம் நம்ம இன்றைக்கி இதில் வரலாம். ஃபஸ்ட்டு ரயன் அனுப்பிச்சி விட்டாங்க. ஃபஸ்ட்டு ரயனுக்கு ஒரு வித்தியாசம் பண்ணி வச்சு ரயனை அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் யாரும் அழலை. நல்ல வேலைக்கு அது வேறு அழுது கொஞ்சம் நேரம் ஒப்பாரி வைப்பாங்களான்னு நினச்சேன். அழலை, பரவாயில்ல, நல்லா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பவித்ராவும் வந்தாங்க. பவித்ராவும் அழலை. எல்லாமே அவங்க வாட்டில் வந்தாங்க, அப்படி வந்துட்டாங்க. ஓகே, நம்ம இவ்வளோ நாள் இருந்துக்கோம், இதே நமக்கு ஒரு பெரிய வின்னர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அந்த வகையில் எல்லோரும் வந்தாங்க. எல்லோரும் ஒன்று போல் அப்படியே இது ஒன்றா வந்துட்டாங்க. நல்லா இருந்து ஓரளவு என்ன சொன்னால், இந்த பிக் பாஸ் எல்லா சீசனும் அவங்க கடைசியில் அவங்க சீப்பு போய் கேட்டுருப்பார் பாருங்க. இந்த மாதிரி நாங்கள் போய் கேட்டோம், அவர் ஒரே அது, சார் நான் பிக் பாஸே நான் பார்க்குறதில்ல சார் அப்படின்னாரு. பிக் பாஸுக்கு தெரியலையே சார் அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இந்த வாட்டி பார்த்துருப்பாங்க. சரிங்களா, அது உண்மை. அது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அதுதான் உண்மை. ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி இப்போ நம்ம ஓப்பனாக சொல்லல, நாங்களாம் எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் தான் பார்ப்பாங்க, நான்லாம் பார்க்க மாட்டேன். நான் எப்போ இருக்க நேரம் கிடைக்கும் போது சும்மா பார்ப்பேன், அவ்வளோதான். இல்லைன்னா நியூஸை மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன். நானே இந்த வாட்டி பார்த்தேன். அது இதுக்கு முன்னாடியே அந்த ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடியே கூட பார்த்தேன். ரிவ்யூ இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2-3-4 வாரம் போட்டுட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் இந்த ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடி நானே பார்ப்பேன். நானே அதிகமாக சும்மா சாதாரணமாக கொஞ்சம் நேரம் பார்ப்பேன், அப்படியே இருந்தால். ஆனால் இது ஓரளவு கொஞ்சம் ஒரு பாதிக்கு ஒரு 40 நாளைக்கு மேலே நல்லா பார்க்க ஆரம்பித்தோம். அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அது மாதிரி 40 நாளைக்கு மேலே நல்லா ஓரளவு பார்க்க ஆரம்பித்தோம். ஓரளவு கொஞ்சம் என்டர்டைனாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இப்போ எப்பயும் போல் ஒரு அருவியாக இருக்காமல் ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று பண்ணிகிட்டே இருந்தாங்களா. முத்துவோடைய அந்த வில்லத்தனமான ஆட்டம், ஜாக்லினோட என்ன சொல்கிறது, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல. ஒவ்வொருத்தங்களுடைய இதுவும் நல்லா நமக்கு பிடிச்சிருந்து, அதனால் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு இந்த சீசன். அதுதான் உண்மை. சொல்லணும்னு வச்சிங்களேன், வேறு எதுவுமே உண்மை கிடையாது. இந்த சீசன் பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் ஆர்வத்தை தூண்டுச்சு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விஜய் டிஆர்பி ரேட்டு இந்த சீசனில் இந்த பிக் பாஸ் ஒளிபரப்பு நேரத்தில் கண்டிப்பாக ஒரு 3 மடங்கு 4 மடங்கு ஏறி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. டைம் வேறு இப்போ 9லேருந்து 10-12 மணி வரைக்கும் போடுறாங்களா, அதனால கொஞ்சம் இறங்கியிருக்கலாம். அதனால கொஞ்சம் சில பேர் 10 மணிக்கெலாம் தூங்குறவங்களாம் இருப்பாங்க, அதெல்லாம் கூட இருக்குது. இருந்தாலும் ஓரளவு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நல்லா இருந்தது. எல்லோரும் எதிர்பார்த்த முடிவு இதுதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா 100 பேரில் ஒரு 80 பேர் இதைத்தான் நினச்சிருப்பாங்க. பரவாயில்ல, முத்து வின்னர் ஆட்டா, ஆனால் ரன்னரால் சௌந்தர்யா வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அதுதான் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் வேறு என்ன, சில விஷயங்கள்லாம் பேசுனாங்க, ஒவ்வொருத்தங்களையும் பற்றி பேசுனாங்க. இது ஜாக்லின் அன்றைக்கி சிரிச்சிருந்தாங்க சார், நான் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சேன் சார் அப்படின்னாங்க. இல்லை, அவங்க சிரித்தது வேறு விஷயத்துக்கு அப்படின்னோடனே நான் சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. ஜாக்லின் பரவாயில்ல, அவங்களும் இதுன்னாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதான் பெரிய விஷயம். இல்லைன்னா அது வேறு தப்பாக இதாகிடுச்சுன்னு வச்சுங்க. அந்த ஜெப்ரி பை மேலே அவங்களுக்கு நல்ல ஆசை இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், அது கெட்டு போயிருக்கும் பார்த்தீங்களா.
அந்த வகையில் அதையும் வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா ஓரளவு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு இந்த சீசன் வந்து. அதுதான் உண்மை சொல்லணும்னா, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போச்சுன்னு வச்சுங்களேன். செம்ம ஜாலியாக போச்சு இந்த சீசன். நான் அடுத்த சீசன் எப்படி பண்ணுறாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன, முத்துக்குமார் அவங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க, என் பையன் வந்து யாரையும் மண்டை கழுவலை அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொன்னாங்க. அதுக்கு வந்து என் பையன் பிரெயின் வாஷ்லாம் பண்ண மாட்டான், அவன் சொல்கிறத அவங்க சொல்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னாங்க. சரிம்மா, உங்கள் பையன் நல்ல பையன்தான், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், நல்ல பையனா இதுக்கப்புறமா இருக்கட்டும், அவ்வளோதான். இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாப்புல ஒரு 100 நாள் ஒரு மக்கள்கிட்ட வந்து மனசு பதிஞ்சிருக்கு. நிறையா பேர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு சில பேர் நிறையா கெட்ட பேர்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம பேர்லாம் சொல்ல தேவையில்ல. சில பேர் கெட்ட பேர்னா வெளியே போய் கெட்ட பேர் ஆக்கியிருக்காங்க. ஏதோ ஒரு பேரை ரிப்பேர் ஆக்கி நிறைய பேர் வந்து என்னதுன்னு தெரியாமல் கூட போயிருக்கிறாங்க. சில பேர் வந்து மறுபடியும் வரும்போதெல்லாம் அந்த பொண்ணு இந்த நிகழ்ச்சியில் இருந்துச்சுல, பரவாயில்ல அப்படி இருக்குது, இப்போ வந்து ஏதோ பண்ணுது போலையே அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்க்குறோம். சில பேர் எங்கே இருக்காங்கன்னு அட்ரஸ் தெரியாமல் போயிருக்காங்க. ஆனால் சில பேர் அதை வந்து சரியாக பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அதுவும் அதான் என்ன சொல்கிறது, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நல்லானவங்களும் இருக்காங்க, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்த தெரியாமல் ஒன்று உருப்படாமல் போனவங்களும் இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நம்ம நல்லா இருக்கிறவங்களும் யாரும் சொல்ல நம்ம இது பண்ண தேவையில்ல, எல்லாம் அவங்கவுங்க வரும்போது தெரியும் அவங்கவுங்களுக்குன்ட்டு. நல்லா இல்லாதவங்கன்னு நம்ம சொல்ல தேவையில்ல. யார் போனாட்டில் எத்தனை பேர் பொண்ணு கேஸில் மாட்டி போனாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. போன சீசனில் வந்தவங்களாம் நிறைய பேர் பொண்ணு கேஸில் மாட்டி போனவங்களாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி போனவங்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் போனது போட்டோம். இந்த சீசனில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு இதுக்கப்புறம் அவங்க திறமையை வச்சு இதுக்கப்புறமா அது வந்து இது வரைக்கும் விளையாண்டிங்க, இதுக்கப்புறம் விளையாடாதீங்க, எங்கேயும் வந்து உண்மையாக இருங்க, கரெக்டாக நேர்மையாக நடங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன மக்களே, அதுதானே நம்மன்னு சொல்ல முடியும். சரி, இவ்வளோ நாள் என் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த மக்களுக்கு நன்றி. என் சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க மக்களே. மீண்டும் மீண்டும் பார்க்கலாம். வேறு ஏதாவது நிகழ்ச்சி பொது விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். வேறு என்ன, இனிமேல் முத்துக்கு வாழ்த்துக்கள், சௌந்தர்யாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவ்வளோதான். வாழ்த்துக்கள் முத்து. எப்படியோ உங்கள் ஆட்டம் வந்து சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். இருந்தாலும் வாழ்த்துக்கள் முத்துன்னு தான் சொல்லிட்டு போக வேண்டியதான். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். என் சேனலுக்கு ஆதரவு விடுங்க மக்களே.